போலீஸ் மா அதிபர் ஒருவர் இப்படி நேரடியாக அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகம் சென்று அறிக்கை பெறுவது போலீஸ் வரலாற்றில் இதுதான் முதன்முறையாக இருந்திருக்கும் என்பது எம் அறிவு கட்டிய வகையில் கிடைக்கக்கூடிய தகவல். இதற்கு முன்னர் இப்படி இடம்பெற்றிருக்குமோ தேடிய வரையில் கிடைக்கவில்லை. இதுதான் முதல் சம்பவமாக பதிவாகின்றது. சிடி விக்ரமரட்ன தான் அந்த தகவலை பெறுகிறார். இது இந்த விசாரணை எந்த அளவுக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பது என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது. ஒரு அல்லது ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு அதிகாரி, சாதாரண அதிகாரி சென்று பெற வேண்டியதை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரியும் அதே நேரம் முன்னாள் போலீஸ் மாதிபரும் சென்று பெறுகிறார்கள். இந்நிகழ்வுகள் அனைத்தும் சாரா ஜஸ்மின் தாக்குதலில் இறந்ததாக காட்டி அவரை பாதுகாக்கும் ஈஸ்டர் தாக்குதலின் உண்மை சதி திட்டத்தை மறைப்பது அல்லது சிதைப்பதுதான் இதனுடைய முழுமை நோக்கமாக இருந்தது என்பது இப்போது விசாரணைகளில் திட்ட தெளிவாக புலப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அன்று அவர் இறந்ததாக கூறியது உண்மை என்று சொன்னதும் இப்போது வெளியான தகவலின்படி அந்த தகவலானது சுரேஷ் சாலை போன்றவர்களின் விருப்பத்துக்காக உருவாக்கப்பட்டது எழுத்துப்பொறி என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அன்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர் தான் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் இருந்தார். இவர்கள் தான் எதிர்கட்சியில் இருந்த போது நாம் வந்ததும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சூத்திரதாரிகளை பிடிப்போம், கைது செய்வோம் என்று கூச்சலிட்டு வந்தவர்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நேரடி கட்டளையின் பேரில் இந்த குற்றவாளிகளை மறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கான சாட்சியங்கள் இப்போது வெட்ட வெளிச்சமாக தென்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஒரு நாட்டின் அரசு தலைவரே இப்படியான சாட்சியங்களை மறைப்பது, சிதைப்பது, சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தேச துரோக குற்றம் என்றுதான் கூறப்படுகிறது. சம்பவம் நிகழ்ந்த காலப்பகுதியில் கல்முனை பகுதிக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் கண்காணிப்பாளர் ஹேரத் அவர்கள் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரி சாணி அபயசேகரிடம் தன்னிச்சையான வாக்குமூலங்களும் பல ஆதாரங்களையும் ஹேரத் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அம்பாறை விடுதியில் நடந்த விருந்து விசாரத்தில் போலீஸ் மா அதிபர் பிரசன்ன ரணசிங்க கூறியதை அவர் நேரில் கேட்டதாகவும் நாளை காலையில் சாரா குழியிலிருந்து எழுந்திருப்பாள் என்று அவர் கூறிவிட்டு புன்னகைத்ததாகவும் அவர் சாணி அபயசேகரிடம் வழங்கிய பிரத்யேகமான வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாக்குமூலம் தொடர்பாக குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் துணை போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவிடம் விசாரித்த போது அவர் அதை முழுமையாக மறுத்திருக்கின்றார். நான் அவ்வாறு கூறவில்லை, அதாவது இவர்கள் வளமையாக செய்கின்ற பாணி கூறியதை கூறவில்லை என்றும் கூறாததை கூறியதென்றும் கூறுவதுதான் இவர்களுடைய விசாரணையின் தரமாக இருக்கின்றது. அதனை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.